வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. வேட்டையின் திரைப்படம் 28, அதனுடைய பிரமிடு நம்பர் 54. நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர் நல்லா இருக்கு. ரெண்டு இந்த குதிரை நியூமராலஜி நம்பரும் குட்டு 50%, பிரமிடு நம்பரும் குட்டு 50%. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயணசங்கரஜா பேசுகிறேன். நிறைய மக்கள் அவளோர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தலைப்பை பார்க்குறோம். வேட்டையன் திரைப்படம் பற்றி நிறைய பேர் அவளோட யூடியூப்பில் நிறைய பாட்டு, டான்ஸு மற்றும் இசைகளை வெளியிட்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. ரசிகர் மட்டும் இல்லாமல் நிறைய மக்களும் விரும்பி கொண்டிருக்காங்க. ரசிகர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இருக்குமான்னு ஒரு ஏக்கத்துலையும் இருக்காங்க. இவ்வளோ நாளும் உங்களுக்கு நியூமராலஜி பற்றியே நிறைய விளக்கியிருக்கோம். சென்ற வாரம் நம்ம பிரமிடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த படம் ஒன்று வெளியாகுது. இந்த படத்தின் தலைப்பை ஒரு ஆராய்ச்சியாக வைத்து சில விளக்கங்களை கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். இந்த விளக்கத்தின் மூலமாக இது சரியா தவறா, சில தினங்களில் இந்த படம் வெளியான பிறகு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத புலப்படுறதுக்காக இந்த இதை ஆரம்பிக்கிறோம். இது ஒரு ப்ராக்டிக்கலாக இப்போ சமீபத்தில் படம் இந்த வெளியாகிறதுனால இந்த படத்தை பற்றி சில விளக்கம் கொடுத்தா அதன் படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்க அன்னைக்கே சொன்னாங்க இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நம்புறதுக்காக உங்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுக்க வரோம். இந்த படத்தை பற்றி சில விளக்கங்களை பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் இது பிடிக்கும் என்ற எண்ணத்தில் இது ஆரம்பிக்கிறோம். வேட்டையன் நியூமராலஜி நம்பரு 28, பிரமிடு நம்பரு 54. ஓப்பனிங் தேதி 10/10/2024. இங்கே 10ஆம் தேதி வருது. 10/10/2024. நியூமராலஜி நம்பர் 10, ரகசிய நம்பர் 38. அதாவது நியூமராலஜி நம்பர் 10, தேதி மாதம் வருஷம் கூட்டினா 10. ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தோம் எகிப்து பிரமிடு மாதிரி நியூமராலஜிக்கும் பிரமிடு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த பிரமிடு விளக்கத்தில் தான் இதை காட்டிக்கிட்டு இருக்கோம். பிரமிடு நம்பர் 38 வருகிறது. இப்போ இதனுடைய ரகசிய நம்பர் 38. இப்போ இதே மாதிரி தான் படத்துக்குரிய பேர்லையும் 28 நியூமராலஜி நம்பர், ரகசிய நம்பர் 54. அதனுடைய விளக்கத்தை தான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தோம் 2, 4, 7, 8 ஒரு தோஷம் 0% சொல்லியிருந்தோம். 3ஆம் நம்பர் ஒரு 25% சொல்லியிருந்தோம். 1, 5, 6, 9 100% சாதனைக்குரிய வேகம் கொண்டது. 1, 5, 6, 9 இருக்கிறவங்க போல ஒரு சரித்திரம் படைப்பாங்க. அவங்கள நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். அவங்க இந்த குழந்தைக்கு பேர் முதலே அந்த பேர் வந்துட்டாலும் ஒரு இடையில போய் பேரை திருத்திக்கிட்டு இந்த 1, 5, 6, 9 அவங்களுக்கு நியூமராலஜி நம்பர்லேயும் வந்தாலும் சரி, பிரமிடு நம்பர்லேயும் வந்தாலும் சரி, அதனால் என்ன நடக்குங்கிறத விளக்கத்தை போன இதில் கொடுத்துருந்தோம். நியூமராலஜி நம்பர் உங்களுக்கு முன்வீல் 1, 5, 6, 9 வந்து விட்டால் 100% ரெண்டு வீலுக்கு பிரித்திருந்தோம். முன்வீல் நல்லா இருந்தால் 1, 5, 6, 9 ஏதாவது சம்மந்தப்படணும். இப்போ நியூமராலஜியில் வேட்டையின் படத்தில் நியூமராலஜி நம்பரு 1ஆம் நம்பர் வந்து விட்டது. அப்போ 100%க்கு முன்வீலில் ஒரு 50% ஏர் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ 1, 5, 6, 9 ரகசிய நம்பரில் 54 வந்துடுது. அப்போ வேகத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னா இந்த நம்பரு கேரண்டியாகவே நியூமராலஜி நம்பரும் பிரமிடு நம்பரும் ஒரு நெருப்பு கரகம் சம்மந்தப்படுது, ஒரு அதிகார கரகம் சம்மந்தப்படுது. அதிகார கரகம்னு எடுத்துக்கிட்டேன்னா 1, 9 மட்டுமே அதிகார கரகம். நெருப்பு கரகம் எடுத்துட்டா 1, 3, 9. இந்த படத்தில் 28 ஒரு நெருப்பு கரகம், 54 ஒரு நெருப்பு கரகம். 1ஆம் நம்பரு தற்பெருமை அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்ககிட்ட தன்னை பற்றி நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லி பலரிடம் மரியாதை எதிர்பார்க்கும், தற்பெருமையை பேசிக்கிட்டே இருக்கும். இந்த 9ஆம் நம்பரு முதலாளியாக இருக்கும், எதையும் உழைப்பாளியாக இருக்கும், எதையும் உருவாக்கக்கூடிய சக்தி இந்த 54க்கு இருக்கிறது. இது ஒரு தெய்வீக நம்பர். யாரும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சு அதனால் காலத்தால் அழியாத ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய நம்பராக இந்த 54 காணப்படுகிறது. நியூமராலஜி நம்பரும் நல்லா இருக்குது, பிரமிடு நம்பரும் நல்லா இருக்குது. அப்போ இந்த படத்தின் பெயர் 100% வெற்றிக்கு வித்து என்று சொல்லிவிடலாம். படத்தின் பெயர் படி 100% கரெக்டாக இருக்குது. 10/10/2004 ஆரம்பிக்கிறதுனால நியூமராலஜி நம்பர் 10. 10ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் தற்பெருமை பேசும் சொல்லியிருக்கோம்.
இங்கே 10 10 தற்பெருமை 2 வந்துடுது. கூட்டு நம்பர்லேயும் 10 வந்துடுது. தற்பெருமையே மிகுந்து காணப்படும். சாதனை கீன்னு எடுத்துக்கிட்டால் 1ஆம் நம்பர் கேரண்டியாக சாதிக்கும். அந்த சாதிக்கக்கூடியது இந்த டேட்டா அன்னைக்கு ஆரம்பிக்கிற தேதியிலையும் அதிகமாக வந்துடுது. இதில் 50%, இதில் ஒரு 40% எடுத்துக்கலாம். இந்த 38ங்கிறது ரகசிய நம்பரில் 2 4 7 8ல் 0%ல் ஒரு பிரமிடு நம்பர் மட்டும் ஒரு 38 ஒரு மைனஸ் காட்டுகிறது. அது என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி 2ஆம் நம்பரு ஒரு செய்யற தப்பை மீண்டும் செய்வாங்க சொல்லியிருக்கோம். ஒரு செஞ்சுட்டு முதல்ல இப்படி செஞ்சு முடித்த பிறகு இதை இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம படத்தை அன்னைக்கு பார்க்க போனால் இதையே இப்படி செஞ்சாங்க, இதை இப்படி செஞ்சுருக்கலாமே, இந்த இன்னொரு பாட்டு போட்டுக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறைபாடை மட்டும் லைட்டாக சொல்லக்கூடிய இது ஒரு மைனஸை லைட்டாக காட்டுது. அது இந்த பிரமிடு நம்பர் மட்டுமே காட்டுகிறது. ஆகையால் இங்கே படத்தின் பேர் படி 100% வெற்றிக்கு வித்தாகிவிட்டது. தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கிற தேதி அது மட்டும் ஒரு 10% மைனஸ் காட்டுகிறது. இதில் 40% எடுத்துக்கலாம். மொத்தத்தில் சாதனை இந்த படம் 90% சாதனைக்கு வித்தாகிவிட்டது என்று சொல்லலாம். நெருப்பு கரகம் சம்பந்தப்படுறதுனால எதையும் உருவாக்கக்கூடிய நெருப்பு சக்தி இந்த படத்தின் பேரில் காணப்படுகிறது. நம்ம நியூமராலஜி நம்பரும் நல்லா இருக்கணும், பிரமிடு நம்பரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள் பேர்லேயே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த படத்தின் பேரில் அது வந்துவிட்டது. ஒரு குழந்தைக்கு பேர் வச்சாலும், நம்மளுக்கு யாராவது பேர் வச்சாலும் நம்மளுடைய சப்த ஒலிக்கு 1 5 6 9 வந்துவிட்டால் சாதனை படைக்கும். இந்த படத்தினுடைய தலைப்பு அந்த மாதிரி வந்துவிட்டது. நெருப்பு நம்பர் வர்றதுனால இதுவும் நெருப்பு கரகம், அதுவும் நெருப்பு கரகம். ஆகையால் ஒரு நெருப்பு சம்பந்தமான செயல் அந்த படத்தில் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் 90% சாதனைக்கு வித்தாகும். உங்களுக்கு இதை ஒரு படத்தின் மூலமாக ஒரு விளக்கங்களை கொடுத்தால், அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்க 2 4 7 8 தோஷம், 3ஆம் நம்பர் 25%, 1 5 6 9 இந்த படத்தினுடைய ரெக்கார்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற விளக்கத்துக்காக சில விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்தோம். நம்ம ஒரு ஆரம்பிக்கிற ஒரு செயல் ஆரம்பிக்கிற தேதியும் முக்கியம். கல்யாண தேதிக்கு 2 4 7 8 வந்துடக்கூடாது சொன்ன மாதிரி இந்த தேதியில் நம்ம ஆரம்பிக்கிற தேதி ஒரு 2ஆம் நம்பர் மட்டுமே சில மைனஸ் காட்டுகிறது. படத்தின் பெயர் 100% சாதனைக்கு வித்தாகிவிட்டது. இந்த டேட்டா பர்த்துக்கு அன்னைக்கு ஆரம்பிக்கிற தேதி இது மட்டும் ஒரு 10% மைனஸ் காணப்படுகிறது. 90% இந்த படம் சாதனை படைக்கும். அதாவது 100%க்கு இந்த படம் பேர் கரெக்டாக இருக்கு. அன்னைக்கு ஓப்பனிங் நம்பர் மட்டும் ஒரு 10% மைனஸாக காட்டுகிறது. மொத்தத்தில் 100% படத்தின் பேர் படி 100% பேர் கொடுத்து சாதனைக்கு வித்துன்னு சொல்லி 100% மார்க் கொடுத்துடலாம். அன்னைக்கு ஆரம்பிக்கிற நம்ம எது கல்யாண தேதியாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளை பிறந்துட்டு அன்னைக்கு தலைப்பு வைக்கிற மாதிரி அதை என்னைக்கு ஓப்பன் பண்ணுறோமோ அந்த நம்பர் நம்மளை கையாண்டு கொண்டே இருக்கும். அதனால் ஒரு செயல் செய்யலை, நம்ம என்னைக்கு தேதிங்கிறத பார்த்து கரெக்டாக வைக்கிற மாதிரி அவங்களும் கரெக்டாக ஒரு நம்பர் எடுத்துட்டாங்க. அந்த நம்பருடைய நிறைய பேருக்கு நியூமராலஜி நம்பரு கூட்டு நம்பர் மட்டும்தான் பார்க்குறாங்க. நம்ம பிரமிடு நம்பரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அவங்களும் ஜென்ரலாகவே கூட்டு நம்பர் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்தில் எடுத்துருப்பாங்க. இதனுடைய விளக்கம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனுடைய விளக்கத்தை தெளிவாக உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இது ஒரு சம்மந்தப்படுது, பிரமிடு நம்பரும் சம்மந்தப்படுதுங்கிற விளக்கத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது அனைத்தும் இவங்க சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் படத்தை பார்த்து 10ஆம் தேதி வெளியான பிறகு இதெல்லாம் செயல்பாட்டுக்கு சொன்னதுக்கு அன்னைக்கு கரெக்டாக இருந்தது நீங்கள் உணர வைக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க விருப்பப்பட்டேன். ஒரு பேருக்கும் சம்மந்தப்படுற மாதிரி நம்ம ஆரம்பிக்கிற நம்பரும் சம்மந்தப்படுதுங்கிற விளக்கத்துக்காக தான் கொடுத்தேன். இவங்களே ஜென்ரலாக படத்து குழுவினர் எடுத்திருந்தாலும் அவங்க பொதுவாக நியூமராலஜி நம்பரவே எடுத்திருப்பாங்க. அதனோட ரகசிய நம்பர் அவங்களுக்கு கூட சில இது இப்படி தான் இருக்குங்கிறத எடுத்துருக்க மாட்டாங்க. இதையும் பார்த்து சிலவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்க 101 ஆள் சில பேர் எடுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை கொடுத்தேன். இதனால் இந்த சாதனைங்கிறது 100% படத்தின் பேர் படி இருக்கிறது. இதனுடைய சின்ன மைனஸ்னால உங்களுக்கு 90% போட்டிருக்கேன். இது அனைத்தும் படம் முடிந்த பின் இவங்க சொன்னது கரெக்டாக இருக்குது, நீங்கள் நாளை பின்ன உணர்வீங்கிறதுக்காக சில விளக்கங்களை கொடுத்தேன். ப்ரோக்ராம் அனைத்தும் உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன். இவை அனைத்தும் உங்களுக்கு புரியும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த துறையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும்
நாயகனே வினை தீர்க்கும் நாயகனே